ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணியம் 74வது தசகம். பகவான் மதுரைக்கு எழுந்தருளதல். सम्प्राप्तो मथुरां दिनार्तविगमे तत्रान्तरस्मिन् वसन् नारामे विहिताशनः सखिजनैर्यादपुरीमीक्षितुं प्रापो राजपदं चिरसृदि द्रुतव्यालोककौतूहल स्त्रीपुंसोत्यतगण्यपुण्यनिकलैराकृष्यमाणो नु किम्. இந்த 74வது தசகத்தில் பகவான் மதுராபுரியில் பிரவேசம் பண்ணுறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அதில் 1வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நடுப்பகலில் நீ மதுராவை அடைந்தாய். நகரின் எல்லையில் இருந்த பூஞ்சோலையில் உணவு உண்டாய். பிறகு உன் தோழர்களோடு நகரத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டாய். உன் புகழ் கேள்விப்பட்டதிலிருந்து உன்னை காண வேண்டும் என்று நெடு நாட்களாக ஆவலோடு காத்திருந்தனர் மதுரா நகர மக்கள். இவர்கள் கர்மத்தின் பயனால் ஏற்பட்ட அளவு கடந்த புண்ணியத்தின் பிணைப்பு உன்னை இழுத்து ராஜ வீதிக்கு நீ வந்தாய் அல்லவா குருவாயூரப்பான்னு பட்டதிரி குருவாயூரப்பனிடம் கேட்கிறார். त्वत्पादद्युदिवत्सरागसुभगास्त्वन्मूर्तिवत्योषितः सम्प्राप्ता विलसत्पयोतररुचो लोलाभवद्दृष्टिवत् हारिण्यस्त्वतुरस्थलीवतयीते मन्दस्मितप्रौढिवन् नैर्मल्योल्लसिताकचौकरुचिवत् ராஜத்கலாபாஸ்ருதாக. இந்த 2வது ஸ்லோகத்தில் நகரப்பெண்கள் கிருஷ்ணனை காண வருவதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன்னை காண ஆவலோடு நகரப்பெண்கள் ஓடி வந்தார்கள். சிலர் உன் திருவடி போல் சிவந்து இருந்தனர், சிலர் உன் திருமேனி போல் அசையும் நகில்கள் போல் விளங்கினர், மற்றும் சிலர் உன் கண்களைப் போல கண்களை அங்குமிங்கும் அசைத்தார்கள். சிலர் உன் திருமார்பு மலர் மாலை தாங்குவது போல நெஞ்சம் கவர்பவர்கள் போல இருந்தனர். வேறு சிலர் உன் புன்னகை போல் கள்ளங்கபடமற்றவராக இருந்தார்கள். சிலர் உன் தலையில் மயில்பீலி அணிந்தது போல் தங்கள் கூந்தலில் பல அணிகலன்கள் அணிந்தனர். மொத்தத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் உன் உருவத்தையே தாங்கினார்கள். இதனால் அவர்கள் உன்னையே எப்பொழுதும் நினைத்ததால் அந்நகர பெண்கள் மோட்ச நிலை அடைந்தவர்கள் போல காணப்பட்டார்கள் அல்லவா குருவாயூரப்பா. இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். तासामाकलयन्नभाङ्गवलै नैर्मोदं प्रहर्षात्पुत व्यालोलेषु जनेषु तत्र रजकं कञ्चित् पडीं प्रार्थयन् कस्ते दास्यति राजकीयवसनं याहीदि तेनोदितः सत्यस्तस्य करेण शीर्षमहृता सोऽप्यापपुण्यां गतिम्. இந்த 3வது ஸ்லோகத்தில் வண்ணானுக்கு சத்கதி கொடுக்கறத வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் அழகிய கடைக்கண் பார்வையால் அந்த நகர பெண்களுக்கு மகிழ்ச்சி அடைய செய்தாய். மற்ற நகர மக்கள் ஆனந்தத்தாலும் வியப்பாலும் தன்வசம் இழந்தனர். அந்த சமயம் எதிரே வந்த வண்ணானிடம் அரசன் கம்சனை அவமதிக்க வேண்டி ஆடைகள் கேட்டாய். இதற்கு அந்த வண்ணான், அரசனின் ஆடையை உனக்கு யார் கொடுப்பார், இங்கிருந்து ஓடிவிடு என்று கூறி ஆடையை தர மறுத்தான். உடனே நீ அவனுடைய தலையை கொய்து விட்டாய். உன் கையால் மரணமடைந்ததால் வண்ணானும் மோட்சத்தை அடைந்தான் அல்லவா குருவாயூரப்பா. இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். பூயோ மாயகமேகமாயதமதிம் தோஷேண வேஷோச்சிதம் दास्वांसं स्वपतं निनेत सुकृतं को वेत जीवात्मनां मालाभिस्तपकैस्तवैरपि पुनर्मालाकृता मानितो भक्तिं तेन वृतां दिदेशितपरां लक्ष्मीं च लक्ष्मीपते. இந்த 4வது ஸ்லோகத்தில் 2 பக்தர்களுக்கு செய்த அனுகிரகத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, லக்ஷ்மியின் தலைவா, ஒரு தையல்காரன் புத்தியுள்ளவன் உன் வேஷத்திற்கு பொருத்தமான ஆடையை உனக்கு கொடுத்தான். பரந்த மனமுடைய அந்த தையல்காரனுக்கு உன் இருப்பிடமான வைகுண்ட பதவியை அளித்தாய்.
ஒரு ஜீவாத்மாவின் புண்ணியம் உன்னை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். மேலும் பூமாலை கட்டும் ஒருவன் உனக்கு மாலைகளை போட்டு பூச்செண்டு தந்து உன்னை ஸ்தோத்திரம் செய்து பூஜித்தான். நீ அவனுக்கு விரும்பிய பக்தியும் மிகுந்த செல்வத்தையும் கொடுத்தாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். कुब्जामब्जविलोचनां पदि पुनर्दृष्ट्वाङ्करागे तया दत्ते साधु किलाङ्करागमददास्तस्या महान्तं हृति चित्तस्तां रुजुतामदप्रतयितुं गात्रेऽपि तस्या स्फुटं गृह्णन् मञ्जुकरेण तामुदनयस्तावज्जगत्सुन्दरीम्. இந்த 5வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணனின் ஸ்பர்ஷம் கிடைச்சதுனால கூனி அழகாக மாறுறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, தாமரை மலர் போன்ற கண்களுடைய கூனி ஒருத்தி ராஜவீதியில் வாசனை மிக்க உடல் பூச்சை உனக்கு கொடுத்தாள். நறுமணம் வீசும் சந்தனத்தை உனக்கு பூசினாள். நீயும் அவளுடைய அன்பை வளரச் செய்தாய். அவளுடைய மனதில் உன் மீது பக்தி ஏற்படும்படி செய்தாய். மற்றும் அவள் உடம்பில் கூனியாக இருந்தாலும் உள்ளத்தால் நேர்மையானவள் என்று வெளிக்காட்ட உன் கையினால் மெதுவாக அவளை பிடித்து நிறுத்தினாய். உடனே அவள் 3 உலகங்களிலும் பேரழகியாக விளங்கினாள் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பா பார்த்து பட்டதிரி சொல்கிறார். तावन्निश्चितवैभवास्तव विभो नात्यन्तपापाजना यत्किञ्चित् तददे स्वशक्त्यनुगुणं ताम्बूलमाल्यादिकं गृह्णानकुसुमादिकिञ्चन तथा मार्गे निबद्धाञ्जलिर्नादिष्टं पदहाय दोथ्य विपुलमार्थिं व्रजामि प्रभो. இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி கதர்றார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, துளியும் பாவம் செய்யாத நகர மக்கள் உன் பெருமையை உறுதியாக அறிந்து கொண்டனர். அவர்கள் தங்கள் சக்திக்கு ஏற்ப ஒரு புஷ்பமோ மாலையோ ஏதோ ஒரு சிறு காணிக்கை உனக்கு அளித்து உன் அருள் பெற்றனர். அப்பொழுது பூ முதலிய ஏதேனும் ஒன்று எடுத்துக்கொண்டு கைகுவித்து நீ வரும் வழியில் நான் நிற்காமல் போய்விட்டேனே குருவாயூரப்பா. இதனால் தான் நான் இன்று வரை துன்பத்தை அனுபவிக்கிறேன். ஹே பிரபு, இது பெருந்துன்பமோ? அப்படி நான் அந்த சமயம் வந்திருந்தால் அன்றோடு என் வியாதிகள் விலகி மோட்சம் கிடைத்திருக்குமே என்று பட்டதிரி தன் ஆழ்ந்த பக்தியால் குருவாயூரப்பனிடம் புலம்புகிறார். இந்த ஸ்லோகத்தில் உள்ள வரிகள் பட்டதிரி குருவாயூரப்பனிடம் புலம்பியவுடன் சந்நிதியில் இருந்த குருவாயூரப்பன் பட்டதிரியோடு, நீ இப்போது பிறக்காதிருந்தால் நாராயணீயத்தை யார் பண்ணியிருப்பார்கள் என்று திருப்பி கேட்டார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, பகவான் ஒவ்வொருவருக்கும் கர்மம் செய்ய விதித்திருக்கிறார். பக்தியுடன் கர்மங்களை செய்து பகவானிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ईष्यामीति विमुक्तयापि भगवन्नालेपदात्यातया दूरात् कादरया निरीक्षितगतिस्त्वं प्राविशो गोपुरम् आघोषानुमिदत्वदागममहाहर्षोल्लसद्देवकी भक्षोजप्रकलत्पयोरसमिषात्वत्कीर्तिरन्तर्गता. இந்த 7வது ஸ்லோகத்தில் மதுரா பட்டணத்துக்குள் கிருஷ்ணன் பிரவேசிக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்கிட்ட சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, சந்தனம் பூசிய அந்த கூனியிடம் பிறகு வருகிறேன் என்று சொல்லி நீ கோட்டை வாசலில் நுழைந்தாய். இருந்தும் அவள் உன்னை விட்டு பிரிவதற்கு மனமில்லாமல் உன்னை தொலைவிலிருந்து உன் நடையழகை பார்த்து கொண்டே இருந்தாள். அப்பொழுது தேவகி அங்கே இருந்த ஆரவாரத்தால் உன் வரவை ஊகித்து சந்தோஷம் அடைந்தாள். மிக மிக சந்தோஷம் அடைந்தாள். அவள் சனங்களில் இருந்து பால் பெருகியது. உள்ளே அடங்கியிருந்த உன் கீர்த்தி உலகில் பெருகியது போல் இருந்தது அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். आविष्टो नगरीं महोत्सववतीं कोदण्डशालां व्रजन् माधुर्येण तेजसानुपुरुषैर्दूरेण तत्तान्तरः स्रग्भिर्भूषितमर्चितं वरतनुर्मामेति वादात्पुरः प्रागृह्णा समरोपय किल समाग्राक्षिरपाक्षीरपि. இந்த 8வது ஸ்லோகத்தில் வில்லை முறிக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி.
பகவான் வில்லை முறிக்கிறதை. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, விழாக்கோலம் பூண்ட நகரத்திற்குள் நீ புகுந்தாய். அங்கே சென்று வில் வைத்திருக்கும் அறைக்குள் நுழைந்தாய். அந்த சமயம் காவல்காரர்கள் உன் அழகையும் தேஜஸையும் கண்டு உனக்கு பயந்து வெகு தூரத்தில் இருந்தபடியே வழிவிட்டார்கள். மாலைகளால் அலங்கரித்தும் பூஜித்தும் இருந்த அந்த சிறந்த வில்லை எடுத்தபோது காவலர்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்வதற்கு முன்பே நான் நேற்று வில்லை முறித்தாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். ஸ்வக்கம் சட்சபணோத்சவஸ்ய புரத பிராரம்பதூர்யோபமஸ் சாபத்வம் சமஹாத்வனிஸ்தவ விபோ தேவானரோ மாஞ்சயத் कंसस्यापि च वेपतुस्तदुदितकोदण्डकण्ठत्वयि சண்டாப்யாஹதரக்ஷிபூருஷரவைருத்கூலிதோ பூத்வயா. இந்த 9வது ஸ்லோகத்தில் கம்சனின் பயம் அதிகரிக்கிறது. அதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, வில் முறிந்ததால் பேரிரைச்சல். மறுநாள் நடக்கவிருக்கும் கம்சவதம் என்ற விழாவிற்கு முன் தொடக்க பேரிகையில் ஒலிக்கு ஒப்பாக இருந்தது. இது தேவர்களை மெய்சிலிர்க்கச் செய்தது. இந்த ஒலியினால் கம்சன் நடுங்கினான். உன்னால் 2ஆக உடைந்த வில்லின் துண்டுகளை கொண்டு உன்னாலும் பலராமனும் தாக்கப்பட்ட வாயில் காவலன் எழுப்பிய கூக்குரல் கம்சனை இன்னும் நடுங்கச் செய்தன அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். शिष्टैर्दुष्टजनैश्च दृष्टमहिमा प्रीत्या च भीत्या ततः सम्पश्यन् पुरसम्पदं प्रविचरन् सायं गतो वाडिकां श्रीधाम्ना सकरातिका विरहजं खेदं वदन् प्रस्वपन् नानन्दन्नवतारकार्यककडनात्वादेश संरक्ष माम्. இந்த 10வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணனிடம் பட்டதிரி ஆனந்தத்தோடு வேண்டுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், உன் மகிமைகள் நல்லோர் அன்பினால் உணர்ந்தனர், தீயோர் அச்சம் கொண்டனர். நீ நகரத்தின் அழகை சுற்றி பார்த்த பிறகு மாலையில் பூஞ்சோலைக்கு சென்றாய். அங்கே உன் தோழன் ஸ்ரீதாமாவிடம் ராதையின் பிரிவு துன்பத்தினால் அடையும் துன்பத்தை நீ சொல்லிக்கொண்டாய். கம்சன் வதம் என்னும் அவதார நோக்கம் நெருங்கி வருவதால் மகிழ்ச்சியுடன் உறங்கிய நீயே என்னை காத்து அருள வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். பட்டதிரி பிரார்த்தித்தது போலேயே நாமும் கண்ணனிடம் பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.